2 நாள்ல நீங்க இந்த வீட்டை காலி பண்ணி ஆகணும். வீடு எனக்கு சொந்தமாகும். புவனா, உன் மனசுல என்ன நினைப்பு இருக்கு? ஒரு கால அவகாசம் கொடுத்தா தானே வாங்கின உன் பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா கட்ட முடியும். அதெல்லாம் சரிதான். அந்த ஹோட்டல் ஓனர் ஐபி கொடுத்திருக்காரு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என் பணம் எப்படி வரும் நான் நம்புறது? அப்ப நீ எங்களை நம்ப மாட்டியா? பணம் விஷயத்துல யாரையும் நான் நம்ப மாட்டேன். ஹோட்டல் நடத்தினாதானே கதிர் சம்பாதிப்பான். அந்த ஹோட்டல் தான் மூடிடுவாங்களே. 2 நாளுக்குள்ள பணத்தை கொடுக்கலன்னா அந்த ஹோட்டலையும் மூடிடுவேன், இந்த வீட்டையும் எடுத்து சாத்திருவேன். என்னம்மா நீ உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு போற? இத பாரு, உன் பணம் உனக்கு வரும். இது பாரு, கதிர் தராட்டி என்ன, கதிருக்காக நாங்க தருவோம். ஏங்க கொஞ்சம் வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருங்க. இத பார், எங்க குடும்பத்தை பத்தி உனக்கு தெரியும். நாங்க யாரையும் ஏமாத்துறவங்க இல்ல. இந்த விஷயத்துல நான் ஏமாற விரும்பல. சட்டப்படி நாங்க உன்னை சந்திக்கிறோம். ஓனர் ஐபி கொடுத்த பிறகு சட்டம் எனக்கு தான் சாதகமா இருக்கும். புவனேஸ்வரி, என்னதான் இருந்தாலும் நீ செய்யறது அநியாயம். இத பாரு, நியாய தர்மத்தை பத்தி பேசுறதுக்கு இது நேரம் இல்ல. ஏதாவது ததிக்கெடுத்தும் வேலைய பார்த்து என்ன ஜெயிக்கலான்னு மட்டும் நினைக்காது. இந்த தடவை வெற்றி என் பேர்ல எழுதப்பட்டிருக்கு. தப்பானவங்க ஜெயிக்கிற மாதிரி தான் தெரியும், ஆனா தோத்துருவாங்க. உனக்கும் அதுதான் நடக்க போகுது. ஏய், நிறுத்தடி. என்ன ரகுராம் யோசிக்கிற? பேசாம அந்த 40 லட்சத்தை நீயே கொடுத்துட்டு டாக்குமெண்ட்டை மீட்டெல்லாம் நினைக்கிறீங்களா? அப்படியெல்லாம் நான் மீட்க மாட்டேன். கதிரே போராடி சம்பாதிச்சு உன் கடனை கட்டி இந்த வீட்டு டாக்குமெண்ட்டை மீட்டு கொடுப்பான். அப்படித்தானே ஏற்கனவே நீங்க என்கிட்ட சவால் விட்டீங்க. இப்பவும் அதையே சொல்றீங்க. நீங்க தான் கவரி மண் பரம்பரையாச்சே. சொன்ன சொல்ல காப்பாத்தணும்னு நினைப்பீங்க. ஆனா கதிர் எப்படி 40 லட்சத்தை கொடுப்பான்னு யோசிக்க மாட்டீங்களா? நீங்க உங்க பணத்தை கட்டுறதுக்கு உங்க தன்மானமும் இடம் கொடுக்காது. கதிராலையும் 2 நாள்ல 40 லட்சம் ரூபாய் பணத்தை கட்ட முடியாது. இந்த வீடு எனக்கு சொந்தமாயிடும். நீங்க எல்லாரும் வீட்டை காலி பண்ண ரெடியா இருங்க. பொருள் எல்லாம் எடுத்து பத்திரமா பேக் பண்ணி வச்சிருங்க.